பானு, கடந்த 4ஆம் தேதி முதல் தங்கம் விலை குறைய தொடங்கியது. அது தற்போது இன்று வரையிலும் நீண்டு கொண்டே செல்கின்றது. ஒவ்வொரு நாளும் தங்கம் விலை கணிசமாக குறைந்து வருவது என்பது வாடிக்கையாளர்கள் மத்தியில் மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொன்னால் அது மாற்று கருத்து இல்லை. அதன்படி கடந்த 3ஆம் தேதி கடைசியாக தங்கம் விலை சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்தது. அதற்கு பிறகு 4, 5, 6, 7, இன்று 8 என தொடர்ந்து தங்கம் விலை குறைந்து கொண்டே வருகின்றது. இன்றைய நாள் நிலவரத்தை பொறுத்தவரையில் 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 60 ரூபாய் குறைந்து 8225 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஒரு சவரன் 22 கேரட் ஆபரண தங்கம் 480 ரூபாய் குறைந்து 65,800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நேற்று வெள்ளி விலையில் மாற்றம் இல்லாமல் 103 ரூபாய் 1 கிராம் வெள்ளி இருந்தது. இன்று வெள்ளி விலையும் 1 ரூபாய் கிராமுக்கு குறைந்து 102 ரூபாய் 1 கிராம் வெள்ளி விற்பனையாகிறது. இப்படி தொடர்ச்சியாக நாம் பார்த்தோம் என்றால் கடந்த 4ஆம் தேதி முதல் இன்று வரை ஒரு சவரனுக்கு 2680 ரூபாய் ஒரு சவரனுக்கு குறைந்திருப்பது. அதே போன்று வெள்ளியும் கடந்த 4ஆம் தேதி முதல் இன்று வரை கிட்டத்தட்ட 5 நாட்கள் நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் வெள்ளியும் 1 கிராம் 10 ரூபாய் அளவில் குறைந்திருக்கின்றது. கடைசியாக 112 ரூபாய்க்கு விற்கப்பட்டது கடந்த 3ஆம் தேதி. அதற்கு பிறகு தொடர்ந்து வெள்ளி விலை குறைந்து கொண்டே வந்து இன்றைய நிலையில் கடந்த 5 நாட்களாக 10 ரூபாய் குறைந்து 102 ரூபாய் 1 கிராம் வெள்ளி விற்பனையாகிறது. இது வருகின்ற நாட்களிலும் இது வெள்ளி தங்கம் மீதான விலை குறைவு என்பது வருகின்ற அடுத்த சில நாட்களுக்கு தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. என்றால் சர்வதேச அளவில் நிகழக்கூடிய பொருளாதார ஏற்ற இறக்கம் காரணமாக தங்கம் விலை நிர்ணயிக்கப்படுகிறது. அந்த வகையில் பங்கு சந்தையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டு வரக்கூடிய நிலையில் அதன் எதிரொலியாக இந்த தங்கம் விலை என்பது கணிசமாக குறைந்து கொண்டே வருகின்றது. அதே போன்று பரஸ்பர வரி விதிப்பு அமெரிக்காவின் நடவடிக்கைக்கு பிறகு தங்கத்தின் மீதான விலை என்பது குறைந்து கொண்டே வருகின்றது. அதனுடைய எதிரொலி என்பது அடுத்த சில நாட்கள் கூட நீடிக்குவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக கூறப்படுகிறது. இருந்தாலும் தங்கம் விலை குறைவு என்பது பலமுறை செய்திகள் வெளியாகி வருகின்றன. கிட்டத்தட்ட 30 விழுக்காடு அளவுக்கு குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது அடுத்த சில ஆண்டுகளில் நடக்கலாம் என்றெல்லாம் சொல்லப்பட்டு வந்தாலும் கூட அதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது தற்போது வரை கேள்விக்குறிதான். அது ஒருபுறம் இருந்தாலும் மறுபுறம் தங்க விலை என்பது தொடர்ந்து உயர்ந்து கொண்டே வந்த நிலையில் தற்போது விலை குறைவு என்பது வாடிக்கையாளர் மத்தியில் வரவேற்பை பெற்ற ஒரு விடயமாக தான் பார்க்கப்படுகிறது. இதற்கு முன்பாக கடைசியாக அதிகபட்ச விலை என்பது மார்ச் 26ஆம் தேதி 65,560 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. அதாவது இதனுடைய குறைந்தபட்ச விலை உயர்வு. அதற்கு பிறகு அதிகபட்சமாக இதுவரையில் தங்கம் வரலாற்றில் அதிகபட்சமாக எடுத்துக்கொண்டால் ஏப்ரல் 3ஆம் தேதி தான். ஏப்ரல் 3ஆம் தேதி 68,480 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. கிட்டத்தட்ட 69,000 வந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதற்கு பிறகு தடாலடியாக ஒரு நாளும் தங்க விலை குறைந்து வருகிறது. முதல் கட்டமாக 4ஆம் தேதி சவரனுக்கு 1,280 ரூபாய் குறைந்த நிலையில் அது அப்படியே படிப்படியாக தங்க விலை குறைந்து கொண்டே வந்து இன்றைய நாளில் 480 ரூபாய் குறைந்து 65,800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதோட விலை குறைவு வருகின்ற அடுத்த சில நாட்களில் கூட இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பானு.